ஆ சரி. காய் எங்கே உள்ளங்கையில் வலிக்கா? ம் ம் சரி கேளுங்க. ம் வயசு என்ன அது? 60? சரி, அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம். ஆ ம் சரி, அது மன ரீதியான பிரச்சனைகள் எதுவும் இருப்பான்னு பார்ப்போம். உடம்பு வந்து 60 வயசுக்கு மேலே அங்கங்கே வலிக்கும் வைக்கும் செய்யும். அது அவங்களோட உடல்நிலையை பொறுத்து அது இருக்கான்னு கேட்போம். ம் சரி, ரைட், ஓகே. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். பேராற்றலின் பெரும் கருணை வடிவத்தின் திருப்படி பணிந்து திருத்தால் பணிந்து ஜகத்தியத்தை ஆளுகின்ற அகத்தியன் அற்புதமான திருப்படி வணங்கி திருமகா சபையிலே அமர்ந்த திருச்சத்தனின் பெருபடி வணிந்து பெருமகா சபையை அற்புதமாக வழி நடத்தி செல்கின்ற பேராசானின் பெருங்கருணை வடிவத்தின் திருப்படி வணிந்து திருத்தால் வணிந்து நல்வழியிலே நல் நெறியிலே நற்சபையை நடாத்தி வருகின்ற அற்புதமான அத்தகைய திருவடியை மீண்டும் பணிந்து நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகா சபையை அகத்திய பெருஞ்சபையை நோக்கி அதன் ஆக்கமும் ஊக்கமும் அற்புதமான அத்தகைய வழிமுறைகளையும் அதன் மாண்பையும் கண்டு அத்தகைய தகவலை தொடர்பாளர்கள் மூலமாக கண்டு வந்திருக்கின்ற இத்தகைய அன்னைக்கு அது வயது வந்து அந்த நிலையில் இருந்து உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வலிநிலைகள் கண்டு வருகின்ற தருணம். ஏன்னா வலிக்கு அங்கங்கே வலிக்கு என்ன எவ்வளோன்னு தெரியல. டாக்டர்கிட்ட போயிட்டா ஒன்றும் தெரிய மாட்டேங்கு. அதுக்கு வினை சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் இருந்தால் அதை போக்குறதுக்கு அகத்திய பெருமான் திருவடியை பணிஞ்சு நிற்கி. அகத்தியமே ஜெயம். உங்கள் பேர் என்னது? அழகம்மாள். சரி சரி. அருள்மறை இறைதனை கொண்ட சபைதனில் ஏற்றமிகு நிலையாய் சித்தனது நிலை பெற்ற ஆற்றலின் மூலம் பல்வேறு ஆசிகளின் இடையே நல்லாசிகள் பெரும் பேர் பெற்ற ஆசிகள் எல்லாம் உரைத்து கொண்டிருக்கும் நற்சூழல்தனில் நல்வினை காக்கும் வல்வினை ஓட்டும் அற்புதமான ஆசிகளையும் வழங்கும் நிலையாக அகத்தியன் ஆற்றும் உரையிலிருந்து தன் செவிமடுக்க கேட்டு அமர்ந்திருக்கின்ற பொழுதே வல்வினைகள் ஓடுகின்ற நிலைதனை பெற்ற சபை தொடர்பாளருக்கு அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி, மனிதன் பிறக்கின்ற பொழுது அப்பிறவி கடன் தீர்க்க பிறக்கின்ற பொழுது தன் வினையோடு பிறந்து வளர்ந்து வரும் கால சூழலில் அவ்வினைகளை அகற்றுகின்ற அந்நிலைதனை கடைப்பிடியாது மேலும் வினைகளை சுமந்து கொண்டு நடமாடுகின்ற கலியுகத்தில் அகவை கடந்து ஏற்படுகின்ற இன்னலுக்கு நல்லாசி கூற வினையினால் உள்ள நிலையா என்கின்ற வினாதனை எழுப்பிய சபை தொடர்பாளருக்கு அகத்தியன் ஆசி வழங்கி, வல்வினை ஏதுமில்லை தன் அடி ஆழ்நிலை மனதினில் இருக்கின்ற என்ன வினைகளே என்றும் அகத்தியன் யாம் வலியுறுத்தி, என்ன விளைகள் என்றால் தன் எண்ணத்தில் கொடூரமான நிலைகள் அல்ல, தன் அகவை உயர்கின்ற பொழுது தன் வயது அதிகப்படுத்துகின்ற பொழுது தமக்கு பல்வேறு இன்னல்கள் நேரிடுமா என்கின்ற
அத்தகைய ஐய எண்ண வினைகளே அதன் காரணம் என்று அகத்தியன் உணர்த்தி, தான் இளநிலையோடு பயணப்படுகின்றோம், தன் சரீரத்தில் ஏதும் குறையில்லை என்ற நல் ஆழ்நிலை மன நம்பிக்கையோடு வலம் வருவோர்க்கு எத்தகைய மனவினையும் அவர்களை சாடுவதில்லை என்ற நிலைக்குள் அகத்தியன் யாம் அந்நிலைதனை உணர்த்தி, எவ்வினையும் தொடர்பான தொடர்ச்சியான வினைகள் அல்ல, தன் மனதில் தன் சரீரம் நல்முறையில் உள்ளது என்கின்ற நினைவை மேற்கொண்டு ஆற்றலாக சித்தனது கரம் தொட்டு வழங்கும் திருநீர்தனை பெற்று தன் இல்லத்தில் வைத்து தொடர்ச்சியாக அதனை அணிந்து வருகின்ற பொழுது ஆற்றலாய் அதன் இல்லத்திலும் தம் இல்லத்திலும் அத்தகைய ஆற்றல் பரவுகின்ற பொழுது சரீர நிலை மாறுபட்டு தன் எண்ணம் மனம் நல் நம்பிக்கை நிலையோடு வளம் வருவதற்குரிய ஆறுதலும் ஆற்றுதலும் பெற்று வளம் வர அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம். சித்தனின் சிவமகா வாழை சித்தனுடைய தூய தவ சிவ ஆற்றலின் மூலம் பெறுகின்ற அத்தகைய திருநீற்று சாம்பல் மூலம் அல்லலுறும் சரீர நிலையென்று அல்லலுறுகின்ற மனநிலை மாற்றம் கண்டு வளம் பெற ஆசிகள் வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். சீடரே, அகத்தியமே ஜெயம். ஜெகதீஷாய நமக. அகதீஷாய ஜெகக்குருவே திருபடி பணிந்தோம், திருத்தாள் பணிந்தோம். அகத்திய பெருமான் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது வயசான நேரத்தில் வர கைகால் வலி தான். நீங்கள் உள்ள ஆள் மனசுக்குள்ளே நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்கும், அது இது பய உணர்வு தான் உங்களுக்கு ரொம்ப வலிக்குன்னு சொல்லுதாங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லபடியாக இருங்க. வேறு எதுவும் கிடையாது, வேறு எதுவும் தீவினைகள் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. விபூதி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் நம்பிக்கையோட பூசி நல்லா ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுதார் அகத்திய பெருமான். கேட்க போறீங்களா? ஆமாம்.